உலகெங்கும் வாழும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு விட்டேன். டெத்துக்கு போட்டு போயிட்டு எங்கள் ஒரு தாத்தா எங்கள் எடப்பாடி சொந்தத்தில் எங்கள் தாத்தா ஒருத்தர் இறந்துட்டார். அதுக்கு நேற்று போக முடியல. சரி இன்றைக்கி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட சொன்னார். வண்டியில் பெட்ரோல் இல்லை. சரி நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் நிறைய கவிஞர்கள்லாம் கவிதை எழுதி வச்சுருக்காங்க. அதில் நானும் ஒரு சில கவிதைலாம் எழுதி வச்சுருந்தேன். அதெல்லாம் காணோம். 1-2 கவிதை மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லாமே பாருங்கள், நிறைய கிறுக்கி அடிச்சல் திருத்தலாம் எழுதி எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்குது கவிதைலாம். ஒரு சில கவிதை மட்டும் இருக்குது. 1000 கோடி விண்ணு, அதெல்லாம் காப்பி கேட் கவிதை. இதெல்லாம் காதல் என்பது மரணத்தோட கொடுமையானது, காதலித்து பார்த்து தெரியும். நிறைய இருக்குது. வானத்தில் ஒரு நிலா நீ எனக்கு, இந்த பாதி அழிஞ்சிச்சு. சரிப்பா. எங்கள் அப்பா கிளம்பிட்டாரு, வராராம். போகிறேன் அங்கேயே. சரிப்பா, பத்திரம். எங்கள் அப்பா கிளம்பிட்டாரு. இந்த கவிதை இது லவ். வலிக்கும் போது கண்கள் கலங்கினால் அது காதல். அதில் எனக்கு என்ன புரியல. அந்தளவுக்கு எதுவும் எனக்கு அறிவில்லை. எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ கேவலமாக குப்பையெல்லாம் வச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு வாட்டர் பாட்டிலு, குவாட்டர் பாட்டிலு, இந்தாண்ட கட்டிங்கு எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. குடிமகன்கள் எலெக்ஷன் முடிஞ்சப்போ ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அவளை மறந்து விடலாம், குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனம், என்ன செய்வேன். நல்லா இருக்குல்ல, யாரோ எழுதி வச்சுருக்காங்க. எழுதுவதற்கு ஒரு மனம் இருந்தால் எழுதி விடுவேன், படிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் படித்து விடுவேன், நினைப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நினைத்து, ஆனால் இருந்தால் ஒரு புரியலையே. அதுக்கு மேலே எல்லாம் மறந்துச்சு, என்ன செய்வேன் அப்படின்னு மறந்துச்சு. அப்புறம் அங்கே பாருங்கள், ஒருத்தர் வீடு கட்டி வச்சுருக்காங்க. கனவு வீடுன்னு நினைக்கிறேன். நிலவை பார்க்கும்போதெல்லாம் நீ தெரியும், ஆனால் உன் முகம் பார்க்கும்போது நிலவு தெரியும். நல்ல நல்ல கவிதையாக எழுதி வச்சுருக்காங்க எங்கள் ஊர் ஆளுங்க. அதெல்லாம் தாண்டி நான் ஒரு கவிதை என் லைஃப்லேயே இந்த கவிதை மாதிரி நான் எதுவுமே எனக்காக எழுதப்பட்ட கவிதை இது ஒன்று. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு இந்த கவிதை எழுதி. கவிதை இருக்குது, ஆனால் எழுதினவங்க இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பெயிண்ட் கூட அந்தளவுக்கு அடிக்கல பாருங்கள். இது எப்பயோ அடித்தது. கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கும். 3-5 வருஷம் 5 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். இந்த கவிதை உங்களுக்கு தெரிதான்னு தெரில. என் லைஃப்பில் கவிதை கூட இருக்குது. இறைவனே வந்து நேரில் சொன்னால் மறந்து விடுவேன் நான் உன்னை எல்லாம். அந்த இறைவனை எழுதினவங்க கவிதை கூட 5 வருஷமாக அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. ஆனால் எழுதினவங்க தான் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கள் ஊருக்கார பைய பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்களாட்டங்க, இது படிக்கிற பிள்ளைங்க. எங்கள் கைலாவரம் பக்கத்தில் தான், எங்கள் பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அங்கே தான் ஸ்கூலுக்கு போகணும். கவிதை இருக்குது, ஆள் இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து தான் போய் ஆகணும்ல. இன்றைக்கி அவள் தான் இப்போ போயிட்டு ஆடு மேய்க்கு போகணும். நேற்று செம்ம வெயில். ஸோ காலையில் இப்போ போயிட்டு டைம் 8 மணி ஆகும்போது போயிட்டு ஆடு மேய்க்கு போகிறேன். உறவுகளே, நன்றி.